அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். சமீபத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசோட பங்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும், இனி படிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வேலை, நீங்கள் கல்லூரிகளில் அதாவது பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக மாறிடலாம், நீங்கள் நெட் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, பிஹெச்டி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் நாங்கள் வாரி வழங்குவோம், உங்களுக்கு எந்தவித அனுபவம் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதே போல் எதுக்குங்க இந்த இடஒதுக்கீடெல்லாம், அதெல்லாம் விட்டடிச்சுட்டு நம்ம கான்ட்ராக்ட் லேபராகவும் நிறைய பேர் எடுப்போம், அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பொன்னான வாய்ப்பு, அரிய வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்காக வாரி வழங்கியிருக்கிற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழுவை பாராட்டி 4 வார்த்தை பேசலாம். என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, இதனால் சாதக பாதகம் என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். கூடுதலாக இதோட சீமான்கிட்டையும் அன்புமணி ராமதாஸ் கிட்டையும் இல்லை சௌமியா அன்புமணிக்கிட்டையும் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். வாங்க விவரமாக பேசலாம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். இப்போ நான் முதல்ல இந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத விவரமாக பேசுகிறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும், அது எந்த அரசாக இருந்தாலும் ஒரு பெரிய மோதல் போக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, டிஃபால்ட்டாக ஆளுநர் பல்கலைக்கழகங்களோட வேந்தராக இருப்பார். அப்போது துணைவேந்தர்களை நியமிக்க நேரடியாக அங்கே துணைவேந்தர்களை நியமித்து அந்த நிர்வகிக்கிற எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அந்த துணைவேந்தரை நியமிக்கிறதுல ஆளுநரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கிட்ட கலந்தாலோசிக்க மாட்டாரு, தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிற துணைவேந்தர்களுக்கு பரிசீலனை இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கடும் மோதல் போக்குகள், தமிழ்நாட்டோட அனைத்து அரசியல் பண்பாட்டு தளங்கள்லையும் ஆளுநர் தலையிடுறது, கல்வியில் தலையிடுறது, தேவையில்லாத அரசியல் கருத்துக்களை ஆளுநர் சொல்கிறது அப்படிங்கிறத தொடர் போக்கா இந்த ஆளுநர்களோட போக்கா இருந்துகிட்டு இருக்கு. இதுவே இப்படி இந்த கூத்தா இருக்க, இப்போ சமீபத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவிச்சிருக்கிற அறிவிப்புல ஆளுநர் தான் எல்லாமே, முதலமைச்சர்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமே ஆளுநர் தான் எல்லாம். பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கணுமா, அது யாரால முடியும்? ஒரு குழுவால முடியும். ஒரு குழு போட்டிருப்பாங்க, துணைவேந்தரை நியமிக்கிற குழு. அந்த குழுவில் யாரெல்லாம் பிரதிநிதிகள் அப்படின்னா, ஆளுநர் சார்பாக ஆளுநர் சொல்ற பரிந்துரைக்கிற ஒரு நபர் அந்த குழுவில் ஒரு பிரதிநிதியாக இருப்பார். பல்கலைக்கழகத்தில் எந்த பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பல்கலைக்கழகம் சார்ந்து ஒரு பிரதிநிதி இருப்பார். பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில், யூஜிசி சார்பில் ஒரு பிரதிநிதி இருப்பார். இதுக்கு முன்னாடி இந்த குழுவில் மாநில அரசின் பிரதிநிதியா ஒருத்தர் இருப்பார். இதுக்கு முன்னாடி உள்ள நடைமுறையில் இப்போ மாநில அரசோட பிரதிநிதியை முற்றிலுமா தவிர்த்திருக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவோட பரிந்துரை. இப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, டிஃபால்ட்டா சங்கிகள் யாரை நினைக்கிறாங்களோ, ஆளுநருங்கிற போஸ்ட்மேன் சங்கி யாரை நினைக்கிறாப்லையோ, ஆளுநர் கூட ஜால்ரா தட்டுற பல்கலைக்கழகம் யாரை ஆக்கணும் அப்படின்னு நினைக்குதோ, இல்லை ஒன்றிய பல்கலைக்கழக மானியக் குழு யாரை ஆக்கணும்னு நினைக்குதோ, இவங்க தான். மாநில அரசு எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டு மக்களோட கல்வியில தலையிடவே முடியாது. ஆளுநர் நினைச்சாரு 3ல் 2 பேர் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஒன்று ஆளுநர் பிரதிநிதி, ஒன்று யூஜிசி பிரதிநிதி. யூஜிசியும் ஆளுநரும் யாரு? நேரடி ஒன்றிய குழு கட்டுப்பாடு. 3ல் 2 பேர் மெஜாரிட்டி இருந்தால் துணைவேந்தரை நியமிக்க முடியும். அந்த 2 பேர் மெஜாரிட்டி அறிவிக்கப்படாம ரொம்ப டீஃபால்ட்டா இந்த ஒன்றிய குடிமை அரசாங்கத்துக்கிட்ட வந்துடுது. ஒன்றிய பிரதிநிதியா இருக்கிற ஆளுநர் கிட்ட வந்துடுது, யூஜிசி கிட்ட வந்துடுது. அப்புறம் எப்படி நமக்கான மாநில அரசின் பிரதிநிதியே இல்லாம ஒரு துணைவேந்தரை நியமிச்சா அங்க என்ன மாநிலத்துக்கான கல்விக்கான வளர்ச்சி திட்டங்கள் இருக்கும்? அதுவும் குறிப்பா இன்னொன்னு பாருங்க, இதுல துணைவேந்தரா யார் வேணா ஆகலாமா. இதுக்கு முன்னாடி 1949 ராதாகிருஷ்ணன் குழு அப்படின்னு ஒரு குழு இருந்துச்சு. 1964 கோத்தாரி குழு அமைச்சிருந்தாங்க. இந்த குழுக்கள் எல்லாம் ஒரு துணைவேந்தருக்கு என்ன தகுதியும் திறமையும் இருக்கணும், என்ன கல்வி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதனோட எல்லா வரைமுறையையும் நீக்கிட்டு யார் வேணா ஆகலாங்க. யார் வேணா ஆகலாம்னா நல்லதானங்க. திடீர்னு போயிட்டு ஒரு சேரியிலிருந்து ஒருத்தரை கூட்டம் துணைவேந்தர் ஆக்கிடலாமா? அவர் படிச்சிருக்காரு, இல்லை படிக்கல, ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு கொடுத்துருவாங்களான்னா அப்படி கிடையாது. பணம் இருக்கிறவங்க, முதலாளிகள், செல்வந்தர்கள், இவங்க யார் வேணா, தொழிலதிபர்கள், இவங்க யார் வேணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் ஆகலாம். பல்கலைக்கழகத்துக்கும் இவங்களுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னா, அதான் பணம் வச்சிருக்கான்ல, பணம் வச்சிருந்தா புத்திசாலியா தானே இருப்பான். இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பணம் வச்சிருக்கிறவங்க புத்திசாலியா தானே இருப்பான்.
அதானி இப்ப புத்திசாலி தானே, மோடியை கைக்குள்ள வச்சிருக்காருல்ல. அம்பானி புத்திசாலி தானே, எந்த ஆட்சி வந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல, அவங்க வீட்டுக்கு ரைடு போட முடியல. கோயம்புத்தூர்ல ஏழை விவசாயிகள் கிட்ட நிலத்தை பறிக்க இடி அமலாக்கத்துறை ரைடு வருது. ஆனா அம்பானி வீட்டுக்கு அதானி வீட்டுக்கு ரைடு போவாதில்ல. அப்போ அவங்க எல்லாம் புத்திசாலி தானே, பணம் வச்சிருந்தா புத்திசாலியா தானே இருப்பாங்க. அப்பேற்பட்ட புத்திசாலிகளை போட்டாதான், பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா நியமிச்சாதான் அவங்க அதுல எப்படி வருமானத்தை எடுக்கலாம், எந்த அளவுக்கு பிசினஸா மாத்தலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல கல்விங்கிறது மிகப்பெரிய கட்டமைப்பா வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு ஒரு அடிப்படை தேவைங்கிறத தாண்டி ஒரு கௌரவமா பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு டிகிரியாவது வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளாவே மாறிடுச்சு கல்வி. இன்னைக்கு படிப்புங்கிறது அவ்வளவு சென்சிட்டிவா பார்க்கப்படுது தமிழ்நாட்டு மக்களால. கல்வி 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 கல்விக்காக என்ன வேணா பண்ணலாம், சொத்தை விற்கலாம், நிலத்தை விற்கலாம், கடன் வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம், எல்லாத்தையும் இழக்கலாம். ஒரு தலைமுறையை படிக்க வச்சுட்டா அவன் மேல வந்துருவான் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு பெற்றோர்களோட மனப்பான்மை. அதுதான் இங்க நடந்துகிட்டும் இருக்கு. இவ்வளவு உணர்வு பூர்வமா தமிழர்களோட ஒன்றிணைஞ்சிருக்கிற கல்வியில அதை நம்ம வியாபாரமா மாத்தணும்னா, இப்ப நீட்ல பல லட்சம் கோடி நம்ம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதனினும் அதிகமா இங்க பள்ளி கல்லூரி அந்த கல்லூரி கட்டமைப்புல உள்ள அதன் மூலமாவே நம்ம பல லட்சம் கோடி அடிக்கலாம். அப்போ முதலாளி ஒருத்தர் துணைவேந்தர் ஆனாதான் அந்த அந்த லாபம் எல்லாம் பார்க்குற அளவுக்கு திட்டம் போடுவாங்க அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசிச்சு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி அப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. 8 கோடி மக்களின் பிரதிநிதியே அங்க கல்லூரி நம்மளோட படிப்பை தேர்ந்தெடுக்க தகுதி இல்லை, நீ வெளியே போங்கிறான். எது நாம கட்டி வச்ச கல்லூரியில நீ எல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட, நாங்க எடுத்துக்கிறோம், நாங்க பத்திரமா பார்த்துப்போம். நீ சும்மா இப்ப கோயில் நாம கட்டி வச்சா அவன் பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் பூஜை பண்ணுவேன், நான் தான் கடவுள்கிட்ட பேச தகுதி படைச்சவன், நம்மளெல்லாம் தூக்கி வெளியே போட்டான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கல்லூரியை நாம உழைச்சி இடம் கொடுத்து வேர்வை சிந்தி உருவாக்கி வச்சா, நம்ம வரி பணத்துல உருவாக்கி வச்சா உனக்கு நடத்த தெரியாது, நான் முதலாளியை கூப்பிட்டு வச்சு சிறப்பா நடத்துறேன், வெளியே போ. நீ என்ன மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்க, இலவசமா கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்க, காலை உணவு மதிய உணவு படிக்க மக்களை மாணவர்களை இழுத்துக்கிட்டு இருக்க, நான் இதுல எப்படி வியாபாரம் பார்க்கிறேன் பார், அதானியை கூட்டு பல்கலைக்கழகத்தை துணைவேந்தரா மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லிட்டு 8 கோடி பேர் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிக்கு மதிப்பில்லை, வெளியே போ, முதலாளிக்கு தான் எங்களோட ஆட்சியில மதிப்பு அப்படின்னு ஒரு அரசோட பல்கலைக்கழக மானிய குழுவும் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆட்டுதாடி ஆளுநரும் பேசுவாங்கன்னா மக்களாகிய இதை நாம இதை எப்படி அனுமதிக்கலாம்? துணை அறிவிப்புகளா என்ன வந்திருக்கு தெரியுங்களா? இப்போ என்ட்ரி லெவல்ல நுழைவு நிலையில துணை பேராசிரியராக ஆகணும் அப்படின்னா நெட் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதணும். தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறை சொல்றேன், யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதணும். அதே இப்போ இணை பேராசிரியர்களுக்கோ பிஹெச்டிங்கிற தகுதி கட்டாயம் இங்க பேராசிரியராக மாறணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்க பதவி உயர்வுகள் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷம் அந்த துறையில வேலை செஞ்சிருக்கணும், ஐ மீன் பேராசிரியர் துறையில். அப்போ இந்த தகுதியெல்லாம் இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்த நிலை அடைவாங்க. இப்போ இவங்க பரிந்துரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெட்டெல்லாம் எழுதாதீங்க, என்னத்துக்குங்க அதெல்லாம் எழுதிட்டு கஷ்டப்பட்டு, நீ படி, நான் தூக்கிட்டு உன்னை பேராசிரியர் ஆக்கிறேன் அப்படின்னு தான் நம்மளை ஏமாத்துவான். டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு எவனும் மாத்தி கேள்வியும் கேட்க மாட்டான், எதிர்கேள்வியும் கேட்க மாட்டான். நீ படிச்சுனா போதும்பா, உன்னை தூக்கிட்டு பேராசிரியராக மாத்திருவேன் நம்ம கிட்ட சொல்லுவான். ஆனா அது எதுக்கான இடம்ன்றதை கேளுங்க முதல்ல. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டானா, இப்போ பிஹெச்டி தேவையில்லை, நெட் எக்ஸாம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. கூடவே என்ன சொல்லியிருக்கான், 10% தான் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை பணிக்கு அமர்த்தணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையும் தூக்கிட்டான். நல்லா கவனிங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் 10% மேல போகக்கூடாது, மீதி எல்லாம் பர்மனன்ட் லேபர்ஸா எடுக்கணும். பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து மட்ட பணிகளுக்கும் 10% மேல எடுக்கக்கூடாதுன்னா ஒப்பந்த பணியாளர்களா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விதிமுறையை தூக்கிட்டு எவ்வளவு பேர் வேணா ஒப்பந்த பணியாளர்களா எடுத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வரான். நாம் முதல்ல சொன்ன அதானி அங்க துணைவேந்தரா உட்காரத்துக்கும், அதானி மீன்ஸ் அப்படியான தொழிலதிபர்கள்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி அங்க உட்காரத்துக்கும் தகுதியை எடுக்கிறதுக்கும் 10%க்கும் மிகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்டிஷனை அவனுங்க தூக்கி விடுறதுக்கும் அப்படியே ஒன்னோட ஒன்று முடிச்சு போட்டு பாருங்க. அப்பட்டமா நம்மளோட படிப்பை, நம்மளோட கல்வியை வியாபாரமாக்க முழுக்க அதுக்கான ஒரு திட்டமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இது நம்ம கடந்து போகலாமா? எப்படி கடந்து போக முடியும்? இப்போ இதை இன்னொன்னோட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம நீட் வேணான்றதுக்கு என்ன சொல்றானுங்க, ஐயோ நாங்க தகுதியும் திறமையும் வாய்ந்த உயிர் விஷயத்துல போய் நீங்க கவனக்குறைவா இருக்கலாமா, தகுதியும் திறமையும் வாய்ந்த டாக்டர்களை நாங்க உருவாக்குறோங்க. 1100க்கு மேல மதிப்பெண் எடுத்த அனிதாக்கு தகுதி இல்லைங்க, ஏன்னா அவங்க சேரியில பிறந்துட்டாங்க. நாங்க உருவாக்குறோம் பாருங்க 0% மைனஸ் மார்க் போய் அட்டன் பண்ணா கூட இப்ப டாக்டர் ஆயிடலாம். அதான் தகுதி
திறமை இப்பவும் அறிவிக்கிறான். 0% மைனஸ்ல மார்க் இருக்கலாம், கழுத நீ மார்க்கே எழுதாம ஒண்ணு கூட தொடாம கூட இருக்கலாம், ஆனா உன்னால டாக்டர் ஆக நீட்ல இப்போ நீ எலிஜிபிள் ஆக முடியும். அப்படி நம்ம எங்களோட மருத்துவ கல்வி பாதிக்கப்படுது, அதனால நீட் தேர்வு வேண்டாம், கிராமப்புற மாணவர்களோட கல்வி பறிக்கப்படுது, மருத்துவ கனவு பலியிடப்படுது அப்படின்னு கேட்கும்போது தகுதி திறமைன்னு உட்காந்துக்கிட்டு புடிங்கிட்டு இருந்தானுங்க டிபேட்ல உட்காந்துக்கிட்டு. ஆனா இப்போ அதே நாம சொல்றோம், மாணவர்களோட கல்வி விஷயத்துல நாம கவனக்குறைவா இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு குறைஞ்சபட்ச அந்த நெட் என்னெல்லாம் தகுதி இருக்கணும், அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் எக்ஸாம் எழுதணும், பிஹெச்டி படிச்சிருக்கணும், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கணும், குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துல வேலை செஞ்சிருக்கணும். அப்பெல்லாம் தான் அவங்க ஒரு தரமான மாணவர்களை உருவாக்க முடியும். ஏன்னா மாணவர்கள்ங்கிறது ஒரு நாட்டோட மாநிலத்தோட எதிர்காலம், தூண் அவங்க. அப்போ அவங்க கிட்ட ஒரு தரமான ஆசிரியர்கள் நல்ல தரமான கல்வி முறையை பயிற்றுவிக்கும் போது தான் அவங்க ஒரு சிறந்த எதிர்காலத்தை அடைய முடியும். நாம ஒரு விதிமுறையை வச்சிருக்கும் போது எதுக்கு தகுதி திறமை, நீ வா படி, பகவத்கீதையை நாங்கள் பாடத்தில் சேர்க்கிறோம், நாங்கள் ராமாயணத்தை பாடத்தில் சேர்க்கிறோம், கட்டாய பாடமாக்குறோம், சரிப்பா. அப்போ அவங்க அங்கே கல்வி திறமையும் தகுதி திறமையும் சொல்லும் போது நீங்க வேணான்றீங்க, இங்க நீங்க தகுதி திறமை வேணுங்கிறீங்க, எதுதான் சரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம். நாம சொல்றது நீட் தேர்வில் நீ ஒரு வேளை மருத்துவம் படித்து முடிச்சுட்டு 5 வருஷம் முடிச்சுட்டு மருத்துவராக பணிபுரிய வரும்போது நீ சரியாக படிச்சிருக்கியா, நீ இந்த தேவையான அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கியான்னு ஒரு தேர்வு வைக்கிற, அடிப்படையான குவாலிட்டிஸை செக் பண்ணுற அப்படின்னா நீ வச்சுக்க. ஒரு மருத்துவராக பணிபுரிய நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்க. ஆனால் படிக்கவே தகுதி வேணுங்கிறான் இவன். ஏண்டா தகுதியும் திறமையும் பெறதுக்கு தாண்டா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகிறோம், நீ பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கே தகுதி திறமையும் வேணுங்கிறியாடா அப்படின்னு அன்னைக்கே பெரியார் கண்டிச்சிருக்காரு. நம்ம ஒரு திறமையை வளர்த்துக்கு தான் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறோம், ஆனால் அதுக்கு போகிறதுக்கே உனக்கு திறமை வேணுங்கிறான். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்படி படித்து முடிச்சுட்டு வரவங்களுக்கு நீ எந்த டெஸ்ட் வேணா வச்சுக்கலாம், படிக்கவே நீ தகுதி வேணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நாம் இங்கே கல்லூரியில் பண்ணுறது பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறது, நெட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது, நீ வேலைக்கு வர, நீ படித்து முடிச்சிட்ட, நீ கற்பிக்கிற இடத்துக்கு வர, உன்னால மாணவர்கள் உருவாகணும், அப்போ உனக்கு அடிப்படையாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு தேர்வு, அவ்வளோதான். ஆனால் இங்கே வேலைக்கு வைக்கிற வர தேர்வும், அங்கே படிக்கிறதுக்கே உனக்கு தேர்வும், அதில் பல லட்சம் கோடி வியாபாரமும் கோச்சிங் சென்டரும், அதில் ஏற்படுற மரணமும், எத்தனை வருடங்கள் காலம் வீணாகுது. அங்கே ஒரு வருஷத்தால் முடிக்க முடியல பிள்ளைகளால். அவன் வேற சப்ஜெக்டில் படிச்சுட்டு வரான், இவன் சிபிஎஸ்சியில் கேள்வி கேட்குறான். அப்போது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு போகுது. அப்போ நீ இங்க எங்களோட மருத்துவ கனவை பறிக்கிற, நீ படிக்கிறதுக்கே தகுதியும் திறமையும் கேட்குற அப்படிங்கிறதுனால நாம் இங்க நீட் தேர்வை எதிர்க்கிறோம். இங்க நீ படிச்சு முடிச்சுட்ட வேலை பார்க்க வர, உனக்கு அடிப்படையாக அது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வைக்கிறோம். இவன் இல்லை இதெல்லாம் நாங்கள் எங்கள் அதானி ஸ்டைலில் நாங்கள் வியாபாரமாக மாற்றணும், கொள்ளை அடிக்கணும், ஒப்பந்தமாக கான்ட்ராக்டில் இவங்களை எடுத்து கம்மி சம்பளத்துக்கு கொடுத்து ஃபீஸை வாரி கொள்ளை அடிக்கணும், நீட்டிலே இவ்வளோ கிடைக்குது அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற திட்டம் போட்டு இவனுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் எப்படி இதை அனுமதிக்கலாம்? அது மட்டும் பாருங்க. இப்போ சரிப்பா இதெல்லாம் நடந்துட்டா என்ன ஆகும், அப்படி இப்படி 1-2 பேர் நமக்கும் தானே வேலை கிடைக்கும் அப்படின்னா அப்படி நினைச்சிடாதீங்க. அது இந்த நடைமுறைக்கு வந்துட்டா அங்க ஈரு குச்சியில் எடுத்து கோட்டு போட்டவன், மூஞ்சி எது நெத்தி எதுன்னு தெரியாத அளவுக்கு நாமம் ஓட்டவன் தான் பேராசிரியராக சுத்திக்கிட்டு இருப்பான். நல்லா கவனத்தில் வச்சுங்க. ஏற்கனவே இருந்தது தான் இது. அதெல்லாம் மாற்றி சட்ட போராட்டம், களத்தில் போராட்டம், சமூக நீதி போராட்டம் எல்லாத்தையும் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த மாற்றி கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் பழைய இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கும் எல்லா இடங்கள்லையும் ஈர்குச்சியில் நாம மூஞ்சியது நெத்தியதுன்னு தெரியாத அளவுக்கு நாமம் ஓட்டுட்டு இருக்கிறவன அந்த இடத்துல நம்ம மொட்டை அடிச்சுட்டு 4 மயிரை மட்டும் நட்டுக்கிட்டு வச்சிருக்கிறவனை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான திட்டம் தான் இது. எல்லா இடத்துலையும் அவன் தான் இருப்பான். நீ தப்பி தவறி மாற்றி 1-2 பேர் கணக்கு காட்டுறதுக்கு போகிறனால பல லட்சம் பல கோடி அதுக்கு லஞ்சமாக கேட்பான். ஊழல் மலிஞ்ச இடமா பல்கலைக்கழகங்கள் மாறும். ஊழல் மட்டும்தான் அங்கே பிரச்சனையா அப்படின்னா அதுவும் கிடையாது. அங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவத்கீதையை கட்டாய பாடமாக மாற்றுவான், ராமாயணத்தை கட்டாய பாடமாக மாற்றுவான். விநாயகருக்கு நாங்கள் அந்த காலத்திலே புராண காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி படித்தோம் அப்படின்பான், கீதையும்பான். எல்லாத்தையும் இதெல்லாம் நீ படி, இதுதான் உனக்கு தகுதி திறமையும் வளர்க்கும் அப்படின்பான். இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு பக்தி வந்துருச்சு என்னையும் கோயிலுக்குள்ளே விடுனா அங்கேயும் கேட்டு போடுவான்.
நம்மளை முட்டாளாக்கி இப்போ ஒட்டுமொத்தமாக இவங்களோட நோக்கம் தமிழர்களோட கல்வியை ஏன்பா இது எல்லாத்துக்கும் தானே பொருந்ததுன்னா அவன் எல்லா மாநிலங்களையும் ஒரு மாதிரி அணுகிறான். ஐ மீன் அவனுக்கு அது பிரச்சனையே இல்லை. அந்த மாநிலங்களும் அவனோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம எல்லாத்துக்கும் போகுது. அதனால அவன் மொழி இனம் அப்படின்னு அடையாளங்கள் அழிஞ்சிட்டு போகுது. எல்லாத்துக்கும் போர்க்கொடி தூக்குறவனா தமிழன் இருக்கான். இவனை அடிப்படையிலே காலி பண்ணணும். அதனால புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரோம். 5வது 8வதுக்கே நாங்கள் பொது தேர்வு வைக்கிறோம். 10வது 11வது 12வது பொது தேர்வு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கல்வியிலிருந்து வெளியேற்ற வேலையை பண்ணிட்டு அதை மீறியும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எவனாத்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தான்னா அவனுக்கு அங்க வெப்பம் பாருனாங்க. ராமாயணம் தாண்டா உனக்கு சமூக நீதி நூலு, பகவத்கீதை தாண்டா உனக்கு சமூக நீதி நூலு, மனு சாஸ்திரம் தாண்டா நமக்கு சட்டம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நாங்க அங்க வைப்போம் ஆப்பு. அவனால அவனை மூளை ஊனமாக்கிடுவோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்மளை கல்வியிலிருந்து வெளியேற்றி எல்லா இடங்கள்லையும் பார்ப்பன ஆதிக்கத்தை ஈருக்குச்சியில் பட்டநாமம் போட்டவனங்களோட ஆதிக்கத்தை அங்கே நிலைநிறுத்தத்தான் இந்த ஒட்டுமொத்த திட்டமும் முழுக்க வியாபாரமாக்குறான். இதுலேயும் பின்னியும் சூழ்ச்சி என்ன அப்படின்னா இதெல்லாம் பின்பற்றலை அப்படின்னா யூஜிசியோட அந்த அறிவிப்பை பின்பற்றலை அப்படின்னா புதிய கொள்கையின் அடிப்படையில் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உங்களோட அந்த பல்கலைக்கழக அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். நீங்கள் பட்டம் அளிச்சிங்கனாலும் அது அதுக்கான அங்கீகாரம் இல்லை, அது செல்லாது அப்படிங்கிற அந்த எல்லா வரைமுறையும் கொண்டு வந்து ஒரு நெருக்கடிக்குள்ள ஆளாக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கார், ஒன்றிய அரசு மிரட்டிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் நிதி தருவோம், சம்பளம் போட முடியாமல் இருக்கு ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான நெருக்கடியை வெளிப்படையான மிரட்டலை ஒன்றிய அரசு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிப்பா, சீமான் கிட்டையும் அன்புமணி கிட்டையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு என்னன்னா, நீங்க தொடர்ந்து சீமானும் அன்புமணியும் தான் எங்களுக்கு ஆட்சிக்கு அடைச்சிட்டா எங்ககிட்ட 2 மாசம் கொடுங்க, 1 மாசம் கொடுங்க, 6 நாள் அதிகாரிகளை எங்க பேச்சு கேட்க சொல்லுங்க, தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதிகாரிகள் எங்க பேச்சு கேட்டா நாங்க தமிழ்நாட்டை 50 வருஷம் செய்யாதனால 5 மாசத்துல நாங்க செஞ்சு முடிச்சிருவோம், ஜுஜிபி சிம்பிள் மேட்டர் அப்படின்றாங்கல்ல. யாராவது இதுக்கு குரல் கொடுத்து வீதிக்கு வந்திருக்காங்களா? பாத்தீங்களா நீங்க? எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம், தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே இருட்டாக்குற விஷயம். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டே கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கு. மே 17 இயக்கங்கள் உள்பட்ட பெரியார் இயக்கங்கள் கடுமையாக எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து மக்கள் பக்கம் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. இந்த வாய்ஸ் அவடால் விடுற 5 மாசம் என்கிட்ட கொடுத்துட்டா ஐயோ ஆட்சியை தலைகீழா தமிழ்நாட்டை தலைகீழா போட்டுருவாங்கிறவங்கலாம் நம்மளோட உரிமைக்காக நம்மளோட எதிர்காலத்துக்காக மூச்சாவது விடுறாங்களா? இல்லை அவங்க முதலாளிக சொல்றதை கேட்டு வாய் பேசுன உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். அன்புமணி ராமதாஸ் கேஸ் இருக்கு தெரியல, வாய் பேசுன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன். சீமான் நீ எல்லாம் சரிங்க முதலாளி, சரிங்க நான் போய் உங்களை எதிராக பேசுவோம் நான் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு சீமான்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க கொஞ்சம் 2 பிஸ்கெட் கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னா சரியா போச்சு சீமானுக்குலாம். சௌமியா அன்புமணி மேடம் தான் அடுத்து தமிழ்நாட்டோட எதிர்காலமா, பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலமா, இளைஞர்களின் எழுச்சியா இப்படி பயங்கரமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு உரிமைக்குன்னா பயங்கரமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இளம் தமிழ்நாடே சௌமியா அன்புமணி பக்கம் தான் திரண்டு நிற்குது. அப்போ அவங்க யூஜிசிக்கு எதிராக என்ன குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால், யூஜிசின்னா என்னன்னு அன்புமணி ராமதாஸ் நமக்கு மேடையில் சொல்லுவார். யூஜிசினா என்ன தெரியுமையா அப்படின்றாரு. யூசிசின்னு நினைக்கிறேன், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசிக்கு சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி யூஜிசின்னா இவரே அதை பற்றி எதுவும் பேசலை. முதல்ல மக்களுக்கான பிரச்சனைகளையும் மக்களுக்கான உரிமைக்காகவும் குரல் கொடுக்க களம் காணுங்க. அதுக்கப்புறம் ஓட்டுக்கு களம் காணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை டெல்லிக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? நம் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.